பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கணுமா ஆதரிக்குமானு கூட தெரியாத ஒரு முதலமைச்சர். விஜயகாந்த் மகனுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? எத்தனை மாநாட்டில் கலந்துருக்காரு, எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்காரு? தேர்தல் பணம் கொடுக்காத வேணா தேர்தல் சந்திக்கிற சொல்லுங்க. அமெரிக்காவில் 52 ஸ்டேட் இருக்கு, இங்கே 30 தான். காலையில் தேர்தல், சாயங்காலம் முடிஞ்சு அடுத்த நாள் யார் பிரசிடென்ட்னு சொல்லிடுறான். இங்கே எதுக்கு 2 மாதம் 1.5 மாதம்? ஏவிஎம் மிஷினை தயார் பண்ணுறது அம்பானி தான் தயார் பண்ணுறாரு, அம்பானி ப்ரைவேட் லிமிடெட். அவர் எங்கே உட்காந்து அதை மாற்றலாம். அமெரிக்கா ஜனநாயகத்தில் இருந்தால் பேலட் பேப்பர் தான் இருக்குது, பேப்பர் தான் வச்சுருக்கு. இந்த மிஷின் தப்பு பண்ணுங்கிறான். 40 கோடி பேர் ஒரு நேரம் சோறு இல்லாமல் பட்டினியாக போகிறான்னு புள்ளி வரும் சொல்லுது. ஆனால் அம்பானி வீட்டில் ரிஹானா சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்து 100 கோடி ரூபா வாங்கிட்டு 1 மணி நேரம் டான்ஸ் ஆடிட்டு போயிடுச்சு. இந்த ஆள் ஓட்டு போடுறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறான். யார்? தந்தை பெரியார் சொல்கிறான். தாடி வைத்தவனெல்லாம் தாகூர் அல்ல, மீசை குண்டாசு கட்டினவெல்லாம் பாரதி இல்லைங்கிற மாதிரி ஒரு தாகூர் ஆகிட்டார். ஓட்டு வாங்குறதுக்கு விருதுநகர் முட்டா போயிட்டு வருவார். வாக்குறுதி என்பதை மக்களை ஏமாற்றுவதற்கு. அப்போது இது என்ன ஜனநாயகமா இல்லை பணநாயகமா? அனைவருக்கும் வணக்கம். திமுக அவங்களுடைய 2024 மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. அதுல பலதும் நிறைவேற்றுவதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லாத வாக்குறுதிகளா இருக்கு. அதை குறித்து விவாதிக்க தான் இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழா பாண்டியன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். 2021 அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளே பலதும் நிறைவேற்றப்படாம இருக்கு. இப்ப 2024க்கான தேர்தல் வாக்குறுதிகள், இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, பல வாக்குறுதிகள் தமிழ்நாடு அரசை தாண்டி இந்தியா கூட்டணி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை தமிழக முதல்வர், தமிழக அரசு செய்யும்னு அந்த வாக்குறுதிகளை அள்ளி தெளித்திருக்கிறார். இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட நிறைய வாக்குறுதிகள் இருக்கிறது. இது இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, இது கருணாநிதி இருந்த காலத்தில் ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன், பெரியசாமின்னு திராவிடர் கழக ஆட்கள் தான் இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்குவாங்க. யதார்த்த மக்கள்கிட்ட இருந்து நிறைய அவர்களுடைய வாழ்நிலையிலிருந்து எது தேவையோ அதை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதுதான் தேர்தல் அறிக்கையாக இருக்கும் காலங்காலம். ஆனால் இப்போது இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்தது பெண் என்ற ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். இந்த நிறுவனத்தை யார் நடத்துகிறான்னா சபரீசன் நடத்துகிறார். இதில் 25 வயது இளைஞர்கள், அதாவது ஐடி படித்த இளைஞர்கள் தான் இந்த டேட்டாஸுகளை வைத்து, புள்ளி விவரங்களை வைத்து இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அப்போது திமுக வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியினுடைய அறிக்கை தான் இது, வெகுஜன மக்களுடைய அறிக்கை அல்ல. நீங்கள் திமுக சார்பாக கம்யூனிஸ்டுகளை தவிர நிற்கக்கூடிய அத்துணை வேட்பாளர்களுமே பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள். அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது அவருடைய கார்ப்பரேட் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக அவர்கள் டெல்லியில் தங்களுடைய பணிகளை செய்வதற்காக டெல்லி போக வேண்டியிருக்கு. டெல்லியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை சந்திக்க வேண்டியிருக்கு. அதற்காக எம்பிங்கிற ஒரு லெட்டர் பேடு, ஒரு அடையாளம் தேவை. இதற்காக அவர்கள் திமுக கட்சிகிட்ட தேர்தல் நிதியை கொடுத்து அந்த எம்பி சீட்டை வாங்கிடுறான். மக்கள் 1000-2000 கொடுத்தா ஓட்டு போட்டுடுறான். இதுதான் இந்த தேர்தல் ஜனநாயகம். இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் தான் இந்த கார்ப்பரேட்டு இளைஞர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த தேர்தல் அறிக்கை. எதுவுமே சாத்தியம் இல்லை, இதை பற்றி வெட்கப்படவும் இல்லை. திமுக நீங்கள் பொது சிவில் சட்டத்தை எதிர்க்க வேண்டுமா ஆதரிக்க வேண்டுமான்னு கூட முதலமைச்சருக்கு தெரியல. அவர் முதல்ல ஆதரிக்கணும்னு பேசுகிறார், பின்னாடி இருந்து எதிர்க்கணுங்க ஏங்கிறாங்க. ப்ரெஸ் மீட்டில் நடந்தது. அப்போது இதுதான் இன்றைய முதலமைச்சருடைய தேர்தல் அறிக்கை பற்றிய பார்வை. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு. பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கணுமா ஆதரிக்குமானு கூட தெரியாத ஒரு முதலமைச்சர்.
இவர்களால் உருவாக்கப்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க இவங்க? ஜெகத் ரட்சகன் ஒரு 25,000 கோடிக்கு சொந்தக்காரர். சாதாரண லெதர் ஃபேக்ட்ரியில் ஒரு தொழிலாளியாக, எம்ஜிஆர் கட்சி ஒரு அலுவலக உதவியாளராக, குரோம்பேட்டையில் மீட்டர் ரீடிங் எடுக்கிற ஒரு மின்சார வாரிய தற்காலிக பணியாளராக இருந்தவருக்கு அவர் வாழ்நாளில் ஒரு 30,000-40,000 கோடி சேர்ந்துருச்சு. எப்படி சேர்ந்துருக்கோம்? மக்களுடைய வரி அப்படியே மொத்தமாக கொள்ளையடித்து வச்சுருக்கார். மக்களுடைய வரி பணத்தை, மக்களுடைய சொத்துக்களை ஜெகத் ரட்சகன் அப்படியே கொள்ளையடித்து வச்சுருக்காரு. இவர்கள்லாம் கல்வி தந்தைகள். அடுத்து முன்னாள் கள்ளக்குறிச்சி இல்லை இந்நாள் வரைக்கும் இன்னும் பதவி முடியலையே பாரிவேந்தர், அவருக்கு பொழுது போல் ஒரு எம்பி சீட்டு வேணும். எம்பியாக இருந்தால் கொஞ்சம் டெல்லி போய் சுற்றி பார்க்கலாம். இதற்காக திமுகவுக்கு ஒரு 50 கோடி ரூபா நிதி கொடுக்குறாரு, 2,000 ரூபா ஓட்டு கொடுக்குறாரு, ஓட்டு போட்டு எம்பி ஆகிட்டார். இதுதான் இந்த ஜனநாயகம் பணநாயகமாக. அதாவது ஒரு முறை எம்ஜிஆர் உயிரோடு இருந்த பொழுது நீங்கள் அரசு முறை பயணமாக முதலமைச்சரை பார்க்குறதுக்கு பெங்களூர் போகிறாரு. போனமே பழைய கதாநாயகி சரோஜாதேவி பார்த்துருவோன்னு சரோஜாதேவி வீட்டுக்கு போகிறாரு. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு போர் அடிக்குதுன்னா பொழுதே போகலை, நான் சும்மாவே தூங்கி எந்திரிக்கிறேன்னு. உன்னை எம்பி ஆக்கிடுறேன், நீ டெல்லி போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்கிறார். இதுதான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது பணக்காரர்களுக்கு, வசதி படைத்த பல ஆயிரம் கோடி வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு கௌரவ பதவியாக மாறி போச்சு. எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் நீங்கள் பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர். அவர் வெள்ளம் வந்தப்போ புதைச்சாங்க, போன போது நாய் இழுத்துட்டு போச்சு. பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் எம்ஏஎம் ராமசாமி செட்டியார். அவருக்கு எம்பி ஆகணும்னு ஆசை. இந்த கோயில் அறக்காவலர் குழு தலைவராகிற மாதிரி முதல் பரிவட்டம் கட்டுவாங்கள்ல, அதே போல் நீ சசிகலாட்ட பணத்தை கொடுக்குறாரு, அந்த அம்மா வாங்கிட்டு ஏமாத்திருச்சு. உடனே கிளம்பி பெங்களூர் போகிறாரு. பெங்களூர் போய் தேவகவுடா பையன் குமாரசாமிகிட்டையும் தேவகவுடாட்டையும் பணம் கொடுக்குறாரு. கர்நாடகா கோட்டாவில் மதசார்பற்ற ஜனதா சார்பாக அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போ இதெல்லாம் மக்களுக்கான பதவியா இல்லை இது போன்ற பல ஆயிரம் கோடி மக்கள் பணத்தை திருடி வைத்திருக்கிற கொள்ளைக்காரர்களுடைய பதவியா அந்த எம்பி பதவி? நீங்கள் அந்த லிஸ்ட்டு திமுகவில் 40 பேர் எடுத்துங்க, அதிமுகவில் 40 பேர் எடுத்துங்க, பாஜகவில் 40 பேர் எடுத்துங்க. சொத்து மதிப்பை பாருங்கள். சிலருக்காவது 1000 கோடி கம்மியான சொத்து மதிப்புள்ள யாராவது அங்கே வேட்பாளர் நிற்கிறாங்களா? அப்போ இது உண்மையான ஜனநாயகமாக? அது சேரி மக்களுக்கான பிரதிநிதிகளா? அடித்தட்டு மக்களுக்கான பிரதிநிதிகளா? ஜெகத் ரட்சகன், பச்சைமுத்து, ஏசி சண்முகம், துரைமுருகன், கதிரானந்து, இங்கே திருச்சி பெரம்பூரில் KN நேரு மகன், விருதுநகரில் அப்புறம் இவர் மாணிக்க தாகூர், அவர் எடுத்து நிற்கிறது விஜயகாந்த் மகன். விஜயகாந்த் மகனுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? எத்தனை மாநாட்டில் கலந்துருக்காரு, எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்காரு, எத்தனை போராட்டத்தை தலைமை நடத்தியிருக்காரு. நாய் ஷோ நடத்துறதுக்கு ரஷ்யா போவார். நாய் ஷோ. இவரெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் இந்த நாடு கேவலமாக இல்லையா? அப்போது மக்களும் கேவலமாக இருக்கான், நாடும் கேவலமாக இருக்குது, ஜனநாயகமும் கேவலப்படுத்துகிறார்கள். இதை தாண்டி வேறு எது இதில் என்ன இருக்குது? தேர்தல் அறிக்கை பெட்ரோலை குறைப்போம், டீசலை குறைப்போம், 150 நாள் வேலை திட்டத்தை 100 நாள் ஆக்குவோம், ரயில்வே இதை மத்திய பட்ஜெட் போடுற மாதிரி இருக்கு. இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுப்போம், நாங்களே பாஸ்போர்ட் கொடுப்போம், நாங்களே விசா கொடுப்போம், எல்லாம் நாங்களே கொடுப்போம். இத்தனை நாள் 40 வருஷமாக என்ன பண்ணீங்க? 40 வருஷமாக முகாமிலே 40 வருஷமாக பிறந்து அகதியாக வாழ்ந்து அகதியாக செத்து போயிட்டான். அவனுக்கு ஒரு ரேஷன் கார்டு இல்லை, ஐடி கார்டு இல்லை, அது எந்த குடியுரிமையும் இல்லை, இலங்கையிலையும் இல்லை, இங்கேயும் இல்லை. அவன் இந்து இல்லையா? அவன் பாகிஸ்தான்லேருந்து வருகிற இந்துவுக்கு 6 வருஷத்துக்கு குடியுரிமை, பங்களாதேஷ்லேருந்து வருகிற சீக்கிய பௌத்தன் முஸ்லீமை தவிர எல்லாத்துக்கும் குடியுரிமை. இவன் 40 வருஷம் ஆச்சே, ஏன் அவனுக்கு குடியுரிமை கொடுக்கல? திமுக இப்போ தான் குடியுரிமை கொடுக்க போகுது. இதை இலங்கை தமிழர்களை வச்சு அரசியல் பண்ணணுன்னே திமுக வாலண்டியராக இதை பண்ணுறாங்களே சார். 40 வருஷமாக இதுதான்மா, இன்னைக்கு இல்லை, 40 வருஷமாக இதுதான். திமுகவும் ஏமாற்றுவான், அதிமுகவும் ஏமாற்றுவான், அனைத்து கட்சியும் ஏமாற்றுவான்.
ஈழப்பிரச்சனையை அனைத்து கட்சி ஏமாற்றுவதான் வேலையை தவிர ஈழத்தமிழனுக்காக ஒரு ஒரு சதவீதத்தை கூட இங்கிருந்து நகர்த்தலை. மக்கள் சரியாக இருக்கான். மக்களை ஏமாற்றுகிற இந்த போலி தலைவர்கள் பூரா ஈழப்பிரச்சனையை வச்சு அறுவடை பண்ணுவான். எல்லா பயிலையுமே நான் சொல்கிறேன், யாரும் விதி விலக்கில்லை. யுத்தம் நடந்தால் மக்கள் சாவதானையாக செய்வான். ஜெயலலிதா சொன்னது, ஜெயலலிதா சொன்னதில்லை, சொன்னது ஜெயலலிதா வாங்கி மைண்டு வாங்கி ஜெயலலிதா சொல்லுது. கருணாநிதி மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை தான் ஏன் கொள்கைன்ட்டார். அப்போ உனக்கு எதுக்கே ஓட்டு போடணும், பேசாமல் பிஜேபிக்கே ஓட்டு போட்டு போயிடலாமா? இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கேபினெட்டில் அன்புமணி அப்போ அமைச்சர், கேபினெட் மீட்டிங் நடக்குது, காங்கிரஸ் மீட்டிங். ஒரு கேபினெட் முடிவு பண்ணாமல் இன்னொரு நாட்டுக்கு உதவி செய்ய முடியாது. இராணுவ உதவி செய்ய சொல்லி அன்புமணி ராமதாஸ் கைது போடுறாரு, அப்பா எழுத்து போராடுறாரு. எப்படி ஈழத்தமிழுக்காக அப்பா போடுறாரு, மகன் ஈழத்தமிழை கொள்றதுக்கு கேபினெட்டில் காங்கிரஸ் கைது போட்டு அங்கே போடுறாரு. அப்போது அடிப்படை மக்களுக்கு முட்டாளாக இருக்கான், அரசியலே போய் சேரல. தமிழ்நாட்டு மக்கள் இப்போ என்ன, திமுக ஓட்டுக்கு 2000 கொடுக்க போகிறான், அதிமுக 1000 கொடுக்க போகிறான், பிஜேபி ஒரு 1000 கொடுக்க போகிறான். இதுதானே அரசியல். தேர்தல் பணம் கொடுக்காம வேணா தேர்தல் சந்திக்கிற சொல்லுங்கள். சத்யபிரதா சாகு அவர் தான் தேர்தல் அதிகாரி. பணமெல்லாம் கொடுத்தீங்கன்னா பிடிச்சிருவான், அவரை தான் பிடிக்க போகிறானுங்க. தேர்தல் வந்துருச்சு, எல்லாம் கவரில் போட்டு ஒட்டி அது உதயசூரியன் சின்னத்தில். தேர்தலுக்கு பணம் கொடுக்காத தேர்தலை சந்திக்கிற கட்சி ஏதோ ஒரு கட்சி காமிங்க. திமுக கொடுப்பான், அதிமுக கூட, பிஜேபி கொடுப்பான். அப்போது கம்யூனிஸ்டுகளை தவிர எல்லாம் பணம் கொடுப்பான், எல்லாரையும் பணம் இருக்கு. அப்போ இதுதான் ஜனநாயகமா, பணநாயகமா? உள்ளாட்சி தேர்தலில் நான் எம்பி சீட்டுக்கெல்லாம் வரல. உள்ளாட்சி தேர்தலில் திண்டுக்கலுக்கு பக்கத்தில் உதயகுமார்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஏடிஎம்கே ஜெயித்தார் போன பீரியடில். அவர் உள்ளாட்சி தேர்தலுக்கு 500 1000 ரூபா கொடுக்குறாரு ஓட்டு போட சொல்லி. ஊராட்சி தலைவருக்கு தோற்று போயிட்டார். ஏண்டா திருட்டு போயிட காசை வாங்கிட்டு எனக்கு ஒன்றும் ஓட்டு போடல, திருப்பி காசெல்லாம் வசூல் பண்ணிட்டார். ஊரில் மான மரியாதை உள்ள இருப்பான்ல, கூப்பிட்டு எனக்கு காசை வாங்கிட்டு இந்த பையலுக்கு ஓட்டு போடலை, நான் 500 ஓட்டுக்கு பணம் கொடுத்தேன், எவனும் ஓட்டு போடலை, மரியாதை என் பணத்தை கொடுத்தனா திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். அவரு தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிமுகவில் ஜெயிச்சு 5 வருஷம் இருந்தார். அப்போது இந்த மக்களுக்கு அரசியலுடைய அரிச்சுவடியே தெரியல. அப்போ இவனுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு போடுவான்னு யார் நினைக்கிறா? பச்சைமுத்து நினைக்கிறாரு. பல 1000 கோடி கல்வி கொள்ளையன் பச்சைமுத்து, அடுத்து ஜெகத்ரட்சகன், ஏசி சண்முகம், இவர்களாம் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு காலேஜுக்கு ஒரு அட்மிஷனுக்கு 5 லட்ச ரூபா வாங்கி ஒரு மெடிக்கல் சீட்டுக்கு 50 லட்ச ரூபா, நீட்டில் ஃபெயிலானவனுக்கு மெடிக்கல் சீட்டு. நீட்டில் 720 மார்க் தான் டோட்டல் மார்க்கு. 600 மார்க் வாங்குறவன் அரசு கோட்டாவில் வர்றான். அதில் ஃபெயில் ஆகி 120 மார்க் வாங்குறவன் நேராக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் போய் 50 லட்ச ரூபாய் மூஞ்சி ரூபாய் செஞ்சு அவனும் டாக்டர் ஆகிடறான். அப்புறம் எதுக்கு நீட்டுனே? பாஸ் ஆகிறவனும் டாக்டர் ஆகிறான், ஃபெயில் ஆகிறவனும் டாக்டர் ஆகிறான். எதுக்கு நீட்டு? யாரை நீட்டில் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால தான் இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் 35% ஓட்டே போடுறதில்லை. 100% 65% தான் ஓட்டு போடாது, 35% ஓட்டு போடும். இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இல்லை, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்குது. ஜனநாயகத்தை காப்பாற்றுறவன் மேலே நம்பிக்கை இல்லை. பச்சைமுத்து, ஏசி சண்முகம், ஜெகத்ரட்சகன், இவர்கள் தான் ஜனநாயக காப்பாளர்களா? டிஆர் பாலு கப்பல் கம்பெனி அதிபர், இவர்கள் தான் ஜனநாயகத்தினுடைய காவலர்களா? யாராவது ஏழைபால போய் இவர்களை பார்க்க முடியுமா? 20 பேர் லிஸ்ட்டு, இது 21 பேர், காங்கிரஸில் 10 பேர், இந்த லிஸ்ட்டெல்லாம் எடுங்க. குறைஞ்சது 2000 3000 கோடி இல்லாத யாராவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்களா? சொல்லுங்கள். அண்ணா சொன்னார் 62 நாடாளுமன்றத்துக்கு போகும்போது, முதல்ல நாடாளுமன்றத்துக்கு போய் பேசுகிறார். வி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் மேன் ஆஃப் ஸ்ட்ரீட்டுனர். நாங்கள்லாம் தெருவில் படுத்து கிடக்கிறான்ல, அவனுடைய ஓட்டை வாங்கிட்டு வந்திருக்கோமையா? இன்றைக்கி நிலைமை அப்படியா? தெருவில் படுத்து கிடக்கிறவன் தெருவிலேயே தான் படுத்து கிடக்கிறான். ஒரு எம்பி தொகுதிக்கு 100 கோடி ரூபா பட்ஜெட், 6 எம்எல்ஏ தொகுதி இருக்குது,
ஒரு தொகுதிக்கு 15 கோடி ரூபா, 6 எம்எல்ஏ தொகுதி சேர்ந்தது தான் ஒரு எம்பி தொகுதி. அப்போ 6 15 90 கோடி ரூபா. 100 கோடி ரூபா அதிமுக, 100 கோடி ரூபா திமுக, 100 கோடி ரூபா பிஜேபி, 100 கோடி ரூபா மக்களுக்கு லஞ்சமாக கொடுக்குறக்கு. அப்போ ஒரு தொகுதிக்கு 300 கோடி ரூபா, 40 தொகுதிக்கு 1200 12,000 கோடி. 12,000 கோடியை மக்களுக்கு நீங்கள் லஞ்சப்பணமாக கொடுக்குற இந்த தேர்தல் உண்மையான ஜனநாயகமா? பெரிய அடுத்தது தயாநிதி மாறன், சன் டிவியுடைய வருட வருமானம் பல ஆயிரம் கோடி. அண்ணன் தம்பி 2 பேருக்கு விமான நிலையத்தில் 2 சார்ட்டர் ஃப்ளைட் என்றைக்கும் நின்றுட்டுருக்குது. தனி விமானம் வச்சுருக்கிறவனுக்கு எதுக்கு எம்பி சீட்டு? அது பேசாமல் டாட்டாவுக்கு ஒரு எம்பி, பிர்லாவுக்கு ஒரு எம்பி, கோயாங்காவுக்கு ஒரு எம்பி, அதானிக்கு ஒரு எம்பி, அனில் அம்பானிக்கு ஒரு எம்பி, முகேஷ் அம்பானிக்கு ஒன்று, முகேஷ் அம்பானி பையன் ஆனந்த் அம்பானி கொடுத்துட்டு போயிடலாமே. அவன் தொழிலதிபராக இருக்கான், இவன் எம்பியாக இருக்கான். 2 பேரும் ஒரே கேட்டகரி தானே. எதுக்கு இந்த ஜனநாயக திருவிழா? எதுக்கு எலெக்ஷன் கமிஷன்? ஒரு ஆள் கோச்சிட்டே போயிட்டார் அருண் கோயா. நீங்கள் சொல்கிற ப்ராடக்ட் என்ன பண்ண முடியாதியா? இது வேலையே வேண்டாயா? அப்போ என்ன நடக்குது? ஏன்னா அமெரிக்காவில் 52 ஸ்டேட் இருக்குது, இங்கே 30 தான். காலையில் தேர்தல், சாயங்காலம் முடிஞ்சு அடுத்த நாள் யார் பிரசிடென்ட்னு சொல்லிடுறான். இங்கே எதுக்கு 2 மாதம் 1.5 மாதம்? ஏன் 1 வருஷம் தள்ளி வச்சுருங்கய்யா? இதெல்லாம் கேட்பதற்கு இங்கே அறிவுபூர்வமான ஆட்களும் இல்லை, எழுதுவதற்கு அறிவுபூர்வமான பத்திரிகையாளர்களும் இல்லை. எல்லாம் மூளை முடுக்கில் கிடக்கிறான். எல்லாம் கார்ப்பரேட் மயமாக்கப்பட்டு, கார்ப்பரேட் எதை கட்டளை இடுகிறதோ அதை செய்வது தான் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் வந்த பிறகு திமுக தேர்தல் அறிக்கை கார்ப்பரேட் எண்ணம் கொண்ட பிரசாந்த் கிஷோருடைய தம்பிகள் தயாரிச்சிருக்கான். அதனால் இதை பற்றி கொஞ்சம் கூட வெக்கம், மான, சூடு, சொரணை இல்லாத திமுக இதை பற்றி எதிர்த்து கேட்பதற்கு மக்களுக்கு அறிவில்லை. அப்போ இது ஒரு சம்பிரதாய தேர்தல் அறிக்கை. இதை தாண்டி இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஆனால் மக்கள் ஏதாவது ஒரு நல்லது நடந்துரும் அப்படின்னு தான் நினச்சி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை தொண்டர்களாக இருக்கிறவங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் தொண்டர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே இல்லை இவங்க வந்தால் கண்டிப்பாக இதை பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி காசுக்கு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது மக்கள் எல்லாருமே ஏன் வரி பணத்தை எல்லாரும் கொள்ளடிக்கிறாங்க, அதில் எனக்கு கொஞ்சம் கிடைக்குது அதனால அந்த காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். அந்த எண்ணம் ஓட்டத்தை எப்படி பார்க்குறது சார்? இல்லை, அதாவது பணம் வாங்குவதே முதல்ல தப்பு. குற்றம் செய்வது சரிங்க அப்படின்னா உன் குழந்தை குற்றம் செய்ய ஆரம்பிச்சிடும், உன்னுடைய பொண்ணு குற்றம் செய்ய ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தை குற்றம் செய்யடா, தப்பு இல்லைடா. இதுதானே அப்பா அம்மாவுடைய ரோல் மாடல் தானே இந்த குழந்தை. என் காசை கொள்ளையடிச்சு எனக்கு கொடுக்குறான், அவன் பெரிய தப்பு பண்ணுறான், நான் சின்ன தப்பு பண்ணுறேன். அப்போது தவறுகள் தான். சின்ன தப்பாக இருந்தாலும் இப்போ தப்பு தான், பெரிய தப்பாக இருந்தாலும் தப்பு தான். இந்த சமரசமான கொள்கை வந்த பிறகு அந்த குழந்தையும் சமரசமாயிடும். தவறை ஏற்றுக்கொள்ளலாம், நம்மளும் தப்பு பண்ணலாம், நம்மளும் தப்பு நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்பாவே தப்பை ஒத்துக்கொள்ளுகிறார், அம்மாவும் தப்பை ஒத்துக்கொள்ளுது. தவறு செய்யலாம், குடும்பத்தில் தப்பே செய்யலாம். அடுத்தவன் தப்பு செஞ்சாலும் சரிதான், நாம் தப்பு செய்தாலும் சரிதான். இதை நம்ம குடும்பமே ஏற்றுக்கொண்டது. அதனால் நம்மளும் தப்பாக மாறிடலாம். அந்த குடும்பம் விளங்குமா? இந்த நாடு விளங்குமா? அப்போது தவறான மனிதர்கள் தான் அரசியலில் தலைமை பதவிக்கு வந்துடுறான், தலைவனாக வந்துடுறான், தலைமை தாங்குவதாக சொல்கிறான். அப்போ இவர்கள் சொல்லுவது தான் ஜனநாயகம்னா இந்த ஜனநாயகம் எதுக்குன்னு கேட்குறேன். 50 ஸ்டேட் இருக்குது, 50 ஸ்டேட்டு 50 மணி நேரம் டிஃப்ரென்ஸ். அங்கே 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், இப்படி இவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் ஒரு நாள் தான் தேர்தல். முதல் நாள் தேர்தல், அடுத்த நாள் ஜனாதிபதி உட்காந்துடுறான். பார்க்குறோமா இல்லையா? இதெல்லாம் பார்க்குறதுக்கு 40 வருஷத்துக்கு முந்தி நமக்கு தெரியாது. இப்போ அப்படி இல்லை. நீங்கள் அமெரிக்காவில் இந்த கடைசி கனடா, வான்கூவர், டொரண்டோ, இந்த பக்கம் டோக்கியோ, இந்த பக்கம் நியூசிலாந்து, இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா, உலகத்தினுடைய நாடு மூளையும் சோப்புக்குள்ளே வந்துடுச்சு. அப்போது இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு அமெரிக்காவில் அடுத்த நாள் பிரசிடெண்ட்டாக அறிவிச்சிட்றான். இங்கே 1.5 மாதம் ஏன் ஒழிச்சு வைக்கிற இவிஎம் மிஷினை? இதை பற்றி எந்த சர்ச்சையும் இல்லை, எந்த எதிர்கட்சியும் இல்லை.
எந்த ஆளுங்கட்சியும் இல்லை, இதை பற்றி எந்த விவாதமும் இல்லை. இந்த ஏவிஎம் மிஷினை தயார் பண்ணுறது அம்பானி தான் தயார் பண்ணுறாரு. அம்பானி ப்ரைவேட் லிமிடெட். அவர் எங்கே உட்காந்து அதை மாற்றலாம். அமெரிக்க ஜனநாயகத்தில் இன்னும் பேலட் பேப்பர் தான் இருக்குது. பிரிட்டிஷ் ஜனநாயகத்தில் இன்னும் பேலட் பேப்பர் தான் இருக்குது. உலகத்துக்கு விஞ்ஞானத்தை கொடுத்த ஜப்பான்காரன் என்ன எது வச்சுருக்கான்? பேப்பர் தான் வச்சுருக்கான். இந்த மிஷின் தப்பு பண்ணுங்கிறான். மிஷினை ஒரு மனிதனுடைய வாக்கு அழிஞ்சு போகும், இல்லை அதை அழிக்கும் மாற்ற முடியுங்கிறான். ஆனால் இங்கே ஏன் மிஷினை தான் கையோடு வச்சுருக்கான்? ஏன்? மோடி இவிஎம்னு அதுக்கு பேர், இவி மோடின்னு அர்த்தம். அப்போது இதை எதிர்த்து எந்த விதமான கேம்பெயினிங் இல்லை, எந்த விதமான அவேர்னஸ் இல்லை. அப்போது இந்த ஜனநாயகம் என்பது யாருக்கான ஜனநாயகம்? மக்களுக்கானதா, கார்ப்பரேட்டுகளுக்கான ஜனநாயகமா? தேர்தல் என்பது நீங்கள் ரஷ்யா சீனாவில் தேர்தல் நடக்கும். என்ன தேர்தல்? யார் வெயிட் பண்ணாலும் அவர் தான் ஓட்டு போடும். வடகொரியாவில் நடக்குது. கிம் முன் ஜாங் அவர் தான் ஜனாதிபதி. ஜனாதிபதிக்கு மக்கள் பூரா ஓட்டு போடணும். இப்போ அடுத்த யாருமே இல்லை. ஓட்டு என்பது போட்டாலும் அவர் தான் ஜனாதிபதி, போடலையெல்லாம் அவர் தான் ஜனாதிபதி. எங்கே? வடகொரியாவில். தேர்தல் நடந்தாலும் ரஷ்யாவில் புட்டின் தான் அதிபர், நடக்கலைன்னா அவர் தான் அதிபர். அந்த மாதிரி இந்தியாவும் மாறிட்டு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் உண்மை. அதுதான் நீங்கள் அங்கே கம்யூனிஸ்டுங்கிற பேரில் சிகப்பாக இருக்குது, இங்கே காவியாக இருக்குது. சிகப்பு வெளுத்தா காவி, காவி அதிகமாக போனால் சிகப்பு. அப்போ இது எப்படி 140 கோடி பேர் இருக்கிற இது ஒரு நாட்டு இது எப்படி ஜனநாயகமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் அதை நோக்கி திமுகவே நகர்ந்துருச்சே. திமுக அடித்தட்டு மக்களுக்கான எந்த விஷயம் இல்லை. எல்லாம் டீசலை ஒழிப்பா. இந்த சினிமாவில் சொல்லுவோம், அதான் நம்ம நீங்கள் நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்பலையெல்லாம் குறைச்சிருவோங்குவான் ஒரு படத்தில். மாநில கட்சி ஆட்சிக்கு வந்து ஸ்டாம்பலை எப்படா குறைக்க முடியும்? இதுதான் இப்போ திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எள்ளி நகையாடுகிற அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் திமுக தான் ஜெயிக்கும். ஏன்னா மோடி எதிர்ப்பு என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட். இதுதான் இந்த தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கையில் ஒன்று கூட சாத்தியமில்லை. மாநில அரசு வரம்புக்கு உட்பட்டு எந்த தேர்தல் அறிக்கையும் மக்களிடம் வாக்குறுதி கொடுக்கப்படவில்லை. இது டெல்லியில் வெளியிடப்பட வேண்டிய தேர்தல் அறிக்கை, சென்னையில் வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கை இல்லை. இந்தியா கூட்டணிக்கான அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறாரே தவிர இது திமுக உடைய தேர்தல் அறிக்கை அல்ல. இதில் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே இயங்கும் நிறுவனங்கள், உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இந்த புலனாய்வுத்துறை, இதெல்லாம் வந்து இப்போ மோடி அரசுனால வந்து அவங்க கைக்குள்ளே வச்சு இது பண்ணுறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், எங்களுடைய கூட்டணி ஆட்சி வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு உறுதி அளிக்கிறோன்றாங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பை வாங்கி தரேன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. இதை வந்து எப்படி சார் பார்க்குறது? இது மக்கள் ஒரு முட்டாள் அப்படின்ற மாதிரியே இவங்க வந்து இந்த ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்களே, இது எந்த மாதிரி மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையா? இல்லை, நான் நீங்கள் திராவிடக்கு வந்து 50 வருஷமாக கேள்வியே யாரையும் கேட்கலையா? ஜெயலலிதாவையும் கேட்கல, எம்ஜிஆரையும் கேட்கல, கருணாநிதியும் கேட்கல, ஓபிசியும் கேட்கல, இபிசியும் கேட்கல. இனி எங்கே கேட்ட போகிறான்? இல்லை சார், மக்களுக்கு வந்து அப்போ ஒரு விழிப்புணர்வு இல்லை, அவங்களுக்கு வந்து போய் ரீச் ஆகலை. இப்போ டிஜிட்டல் மீடியா இருக்குது, உடனுக்குடன் மக்கள் இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க எழுதுறதுக்கும் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ வந்து டிஜிட்டல் மீடியாவில் இருக்குல்ல சார். இதெல்லாம் வந்து அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களா? இல்லைம்மா, இதில் ஒரு விஷயம் எப்படின்னா, இந்த டிஜிட்டல் மீடியாவில் கண்டுகொள்ளுகிற நெட்டிசன்ஸு, யூடியூபர்ஸ், ஃபேஸ்புக்கு, இவர்களெல்லாம் வெயில் அடித்தா வெளியில் போக மாட்டான். வெயில் அடித்தா வெளியில் போக மாட்டான். 35% ஓட்டும் போட மாட்டான். சாப்பாடு கூட சுகியில் வாங்கி சாப்பிட்டு ஏசி ரூம்லேயே உட்காந்துக்குவான். இவனால் என்ன ஆக போகுது? இதுதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு உள்ள ஒரு செய்தி. நம்மளை நெட்டிசனுக்கு. ஆனால் மக்கள் எப்படா 2000 வருவான்னு எதிர்பார்த்துட்ருக்கான். இவனுக்கான ஆள் அவன் தான், டிஜிட்டல் மீடியா அல்ல. இவன் டிஜிட்டல் மீடியா சாப்பாடையும் சுகியில் வாங்கி சாப்பிட்டுட்டு ஏசி ரூமில் குழந்தை குட்டியோட வாழ்கிறவன். இவன் 65% தான் ஓட்டு போலாகுது. இது 35% தான் இந்த நெட்டிசன்ஸ், அறிவாளிகள், இன்டலெக்சுவல்ஸ். இவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இவன் எந்த செய்தியும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியாது. இவனுக்கு அவனுக்கு பெரிய இடைவெளி இருக்குது.
இவன் ஒரு மினி கார்ப்பரேட். இவன் தெருவில் இறங்கினா ஆட்சி மாற்றம் உடனே நடக்கும். 35% இப்போ படித்தவன் இருக்கான்ல, இவன் களத்தில் இறங்கினா உடனே ஆட்சி மாற்றம் நடக்கும். இவன் எந்த காலத்தையும் இறங்க மாட்டான். மண் லாரி போகும் தெருவில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மணல் சுடும், அது மேலே படுத்துருப்பான். உச்சி வெயில், அந்த வெயில் அவனை கருக்கும், நல்லா சுகமாக தூங்குவான். பார்த்துருக்கீங்களா? அப்போது இவன் தான் வாக்காளன். இவனால் எந்த மண் அள்ளுவான், கட்டடம் கட்டுவான், வீடு கட்டுவான், சாராயம் குடிப்பான், ஓட்டு போடுவான், சண்டைக்கு போவான், எல்லாம் பண்ணுவான். இவன் தான் மனிதன். ஆனால் அவனுக்கு அறிவு இல்லை, அவனுக்கு அரசியல் போய் சேரல. இவனுக்கு எல்லாம் போய் சேர்ந்துருக்கு, இவனுக்கு தெருவுக்கு வர மாட்டான். அப்போது இப்படி ஒரு பெரிய இடைவெளி உள்ள நாடு இந்தியா. 40 கோடி பேர் ஒரு நேரம் சோறு இல்லாமல் பட்டினியாக போகிறான்னு புள்ளி வரையும் சொல்லுது. ஆனால் அம்பானி வீட்டில் ரிஹானா சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்து 100 கோடி ரூபா வாங்கிட்டு 1 மணி நேரம் டான்ஸ் ஆடிட்டு போயிடுச்சு. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ டான்ஸ்? ரிஹானாவுக்கு 100 கோடி. அப்போது இதை அந்த லாரியில் மண்ணில் படுத்துட்டு போகிறான்ல, அவனுக்கு தெரியுமா அந்த செய்தி? யாருக்கு தெரியும்? இந்த நீங்கள் சொல்லுகிற டிஜிட்டல் இந்தியாவுக்கு தெரியும். டிஜிட்டல் இந்தியாக்காரன் அவனும் ரிஹானா டான்ஸை போட்டு பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அப்போ எப்படி மாற்றம் நடக்கும்? சமூகம் எப்படி மாறும்? நல்ல தலைவன் எப்படி வருவான்? முட்டாள் ஓட்டு போடுறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறான். யார்? தந்தை பெரியார் சொல்கிறது. அவர் எந்த அரசியலுக்கும் போகவே இல்லை. ஏன்னா முட்டா பையனு தெரியும் அவருக்கு. இந்த கிழவன் 95 வயசில் குச்சியை வச்சுட்டு சொன்ன வாசகம் எல்லா பக்கம் பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். முட்டாள் ஓட்டு போடுறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறான். அந்த கிழமை எப்போ சொன்னார்? ஏறக்குறைய 3/4 நூற்றாண்டுக்கு முன்பு சொன்னது. இன்றைக்கி அதுதான் நடக்குது. இப்போ எம்பியா யாருக்கு ஓட்டு போட போகிறோம்? டிஆர் பாலுக்கு ஓட்டு போட போகிறோம், ஜெகத்ரட்சனுக்கு ஓட்டு போட போகிறோம், பாரிவேந்தருக்கு ஓட்டு போட போகிறோம், கலாநிதிக்கு ஓட்டு போட போகிறோம், நேரு மகனுக்கு ஓட்டு போட போகிறோம், விஜயகாந்த் பையனுக்கு ஓட்டு போட போகிறோம், மாணிக்க தாகூருக்கு ஓட்டு போட போகிறோம். எல்லாம் யார்? எல்லாம் டெல்லியில் கூடிய கார்ப்பரேட்டுகள். என்னைக்காவது இந்த ஓட்டு போட்ட மக்கள் போய் என்னைக்காவது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் போய் பார்த்துருக்கான் அவன் தொகுதியில்? எல்லாம் டெல்லியில் இருப்பான், சொந்த ஊரே டெல்லி. ஓட்டு வாங்கிறதுக்கு மட்டும் ஒரு மாணிக் தாகூர் பேரே அவர் வட இந்தியாவில் மாற்றிட்டார். அப்புறம் விருதுநருக்கு வராரு. முட்டாள் மொத்தம் அங்கே தான் இருக்கான். 2000 ரூபாய்க்கு அவரோடு கூட எல்லாத்துக்கும் வீட்டில் கொடுத்துருவார். அவர் டெல்லியில் செட்டில் ஆகி 40 வருஷம் ஆச்சு. மாணிக் தாகூர் பேரையே வட இந்திய பேரை மாற்றிட்டார். மாணிக்கங்கிறது நம்ம ஊர் முக்குளத்தூர் அவர். ஆனால் என்ன பேர்? தாகூர். தாடி வைத்தவனெல்லாம் தாகூர் அல்ல, மீசை முண்டாசு கட்டினவெல்லாம் பாரதி இல்லைங்கிற மாதிரி அவர் தாகூர் ஆகிட்டார். ஓட்டு வாங்குறதுக்கு விருதுநகர் முட்டா பயில்ட்டு வருவார். ஓட்டை வாங்கிட்டு ஃப்ளைட் ஏறிடுவார். அப்புறம் 5 வருஷம் கழித்து தான் அவர் திருப்பி விருதுநகர் பற்றி யோசிப்பார். ஆனால் வருஷம் ஓட்டு போட்டுருவான், 2000 கொடுத்துருவார். அப்போது இது என்ன ஜனநாயகமா இல்லை பணநாயகமா? மக்களை காப்பாற்றுவதற்கு எவனாவது தேவதூதம் வானிலிருந்து குதிச்சா தான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும். இந்த தேர்தல் என்பது ஒரு திருவிழா, ஜனநாயக திருவிழா, அவ்வளோதான். பணநாயக திருவிழா. இவர்கள் டெல்லியில் போய் சொந்த வியாபாரத்தை பார்ப்பதற்கும் மத்திய அரசு அதிகாரிகளை மிரட்டுவதற்கும் இந்த லெட்டர் பேடல் எம்பி மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் பேசிடுவோண்டா, நீ லஞ்சம் வாங்குற அதிகாரி, உன்னை நான் ஒழிச்சிருவேன், இதை மிரட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிற பதவி தான் நாடாளுமன்ற பதவி. இன்றைக்கி ஏழைபால உழைக்கிற மக்கள், படித்த இளைஞன், பத்திரிகையாளர், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என்றைக்கு டெல்லிக்கு போகிறானோ அன்னைக்கு தான் இந்த மக்களுடைய உரிமை மீட்டெடுக்கப்படும். அது எப்போ என்பது தான் பெரிய கேள்விக்குறி. இப்போ எல்லாமே தேசிய வாக்குறுதிகளாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை மோடி திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால், மோடி வந்ததுனால எங்களால் நிறைவேற்ற முடியல அப்படின்னு கையை விரிச்சிடலாம் அப்படின்றதுக்காகவே திமுக இந்த மாதிரி தேசிய அளவில் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை, நீங்கள் தேர்தல் முடிந்த பிறகு திமுகவை யாரும் அதை கேட்க முடியும். தேர்தல் முடிந்த பிறகு மோடி எங்களால் கேட்க முடியல இதெல்லாம் சொல்லவே மாட்டோம், அதை மறந்துடுவான். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் மக்களை பற்றி யோசிப்போம். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச வரை யார் வெற்றி பெறுறா, யார் தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் பேசு பொருளே அல்ல. மக்கள் அடுத்த வேலைக்கு போயிடுவான். 2 மாதம்தான் தேர்தல் பரபரப்பு, தேர்தலை பற்றி பேசு பொருளாக இருக்கும்.
தேர்தல் முடிஞ்சதுன்னா ஜெயிச்சவரை கூட நீங்கள் பார்க்க முடியாது. யாருக்கு ஓட்டு போட்டு உங்களுடைய பிரதிநிதியாக ஜெயிக்கிறாரோ அவரை போய் பார்த்துட முடியுமா? 50 பேரோடு தான் போவார், 50 காரோடு தான் போவார், ஆடி காரு, பிஎம்டபிள்யூ, பென்ஸோடு தான் போவார். 50 பேரும் பெரிய அந்த நாடாளுமன்ற தொகுதியில் பெரிய பணக்காரன் தான் போவான், அதிகாரி தான் போவான். யார் போய் நீ போய் பார்த்துட முடியுமா? நான் உனக்கு தான் ஓட்டு போட்டேன், அழுக்கு சட்டையோடு போய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நீங்கள் மறித்து கேள்வி கேட்ட முடியுமா? இப்படியா நடந்திருக்கா? கேரளாவில் கேட்பான், பஞ்சாபில் கேட்பான், பெங்காலில் கேட்பான், மகாராஷ்டிராவில் கேட்பான். தமிழ்நாட்டில் கேட்கவே முடியாது. அவன் பெரிய முதலாளி, அவர் பெரிய எம்பி, இவன் கூலிக்காரன். திருவிழா கூட பார்க்க கூட மாட்டான். தேர்தல் வந்தால் கையெழுத்து கும்பிடுவான். தேர்தல் முடிஞ்சதுன்னா 2000 வாங்கினீங்களா போயா, இப்படி தான். அப்போது பல காலங்கள் இந்த தேர்தல் கூத்து, எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எம்பி எலெக்ஷனாலும் இது தான் நடக்கும். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இதுதான் இந்தியாவினுடைய தேர்தல் ஜனநாயக சட்டம். அம்பானி பையன் முகேஷ் அம்பானியும், அனில் அம்பானியும், ஆனந்த் அம்பானியும், ஈஷா அம்பானியுமே தேர்தலில் வர்றதுக்கு ரொம்ப நாளாகாது. அவர்களும் நாடாளுமன்ற இப்போ எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் அவங்க கட்டுப்பாட்டை வச்சுருக்காங்க. அதனால் அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டிய தேவையில்லை. ஆனால் இனிமேல் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இப்போ பாஜகவை மத அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி ஒரு பாஜகவை நம்ம எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு அரசியலை டிஎம்கே பண்றாங்க. அப்படி பண்ணாலுமே திமுகவுடைய அந்த 2021 தேர்தல் அறிக்கையில இந்து கோயில்களுக்கு போறதுக்கு நாங்க 25,000 ரூபாய் கொடுப்போம், 1 கோடி பேருக்கு தரப்போறோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. அது இன்னும் நிறைவேறலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அப்ப இவங்களும் ஒரு மத அரசியல் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம்ல சார்? இல்லை, வாக்கு வங்கி அரசியல் தான். பாஜக எதை வாக்கு வங்கி அரசியலை எடுத்துக்கிறானோ அதை திமுக இவளுக்கு வெற்றி பெறணும், அதுதான நோக்கம். மக்களை ஏமாற்றி வெற்றி பெறணும். பிஜேபி என்ன சொல்லுகிறார்களோ அதை நம்மளும் சொல்லணும். காங்கிரஸ் என்ன சொல்லுதோ, கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுதோ, எல்லா தேர்தலுக்கு மொத்தத்தை எல்லாம் திருடுவது தானே. எல்லாரும் செய்தால் நாங்களும் செய்கிறோம்ப்பா, நீ எனக்கு ஓட்டு போடு. தேர்தல் அறிக்கை என்பது மக்களை ஈர்ப்பது. பலாப்பழச்சோலையில் வைக்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்கோம், எல்லாம் செய்ய போகிறோம். இந்த வாக்குறுதி நீங்கள் திமுக தேர்தல் வாக்குறுதி அண்ணா சொல்கிறார், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 67க்கு முன்பு 3 படி ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம் ஐயா, 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். 3 படி போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் 1 படி போடுவோம். 1 படி கூட கிடைக்கல இன்றைக்கு வரைக்கும். 3 படி திமுக ஆட்சிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 67 ஆட்சிக்கு இன்றைக்கி 2024 ரூபாய்க்கு 3 படி போட முடிஞ்சுதா? வாக்குறுதி என்பதை மக்களை ஏமாற்றுவதற்கு. ஹிஜாபில் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 30,000 வட்டி தரேன்னா. ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் 1 லட்சம் பேர் கொண்டு போய் 10,000 கோடி கொடுத்தான். அவன் வாங்கிட்டு நேராக போலீஸ் அதிகாரி காரில் ஏறி ஏர்போர்ட்டுக்கு போய் துபாய் செட்டில் ஆகிட்டான். துபாயில் சௌரியமாக இருக்கான், எந்த குற்றவாளியும் பிடிக்க முடியாது. இங்கே இருக்கிற காசை கொண்டு துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துக்குவான். இதுதான் துபாய். அப்போது இதுதான் அவன் துபாய் போயிட்டான், இவன் டெல்லி போக போகிறான், அவ்வளோதான். மக்கள் ஜெகத்ரட்சனுக்கு ஓட்டு போடுவான், பச்சைமுத்துக்கும் ஓட்டு போடுவான், டிஆர் பாலுக்கும் ஓட்டு போடுவான். பல ஆயிரம் கோடி ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ், அதான் நேரு மகனுது 20,000 கோடி அமெரிக்காவோட ரிஜிஸ்ட்ரேட் பண்ணுறாரு. யார்? நெப்போலியன் மாமன். இப்போ நம்ம அருண் அவருடைய மாமா தான் நெப்போலியன். அங்கே 50,000 கோடிக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஒரு 1000 ஏக்கரா பெரிய ஃபார்ம் ஹவுஸ். இவர் எம்பியாக போனார்னா அவர் ரிக்ஷா ஓட்டுறவனை போய் ஏதாவது அப்ளிகேஷனுக்கு போயிட முடியுமா? ஆட்டோ ஓட்டுறவன், மூட்டை தூக்குறவன், கூலி விவசாயி ஏதாவது அப்ளிகேஷன் போயிட முடியுமா? பார்த்துட முடியுமா? அப்போ யாருக்கான பிரதிநிதிகள் நீங்கள்லாம்? கார்ப்பரேட்டுகளுக்கான பிரதிநிதி, பண்ணையார்களுக்கான பிரதிநிதி. அப்போது எம்பி என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள். டெல்லியில் பழைய முகலாய சுல்தான்கள் இருந்தாங்கல்ல, அதே போல் இவர்களெல்லாம் நம்ம ஊர் சுல்தான்கள். அவன் முகலாய சுல்தான், இவர் தமிழக சுல்தான். தமிழக சுல்தான் 40 பேர் அனுப்பிச்சு வைக்க போகிறீங்க. பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய செய்தி,
50 கோடி ரூபாய் லஞ்சம். என்னையா, யார் எம்பி சீட்டு நிற்கிறீங்களோ 50 கோடி ரூபா கொடுத்தா தான் சீட்டை கொடுப்போம். பிஜேபியில் ஒரு பேரம் நடக்குதுன்னு எட்டுக்கால செய்தி பாண்டிச்சேரியில். அப்போ எப்படி நெருப்பு இல்லாமல் புகையுமா? அப்போ 50 கோடி ரூபாய் கொடுத்து டெல்லிக்கு போகிறவன் எவ்வளோ அடிக்க போகிறான்? 3-4 சைபர் சேர்த்துருவான். இதுதான் பாராளுமன்ற ஜனநாயகம்னா, இந்த மக்கள் உண்மையாகவே இந்த ஜனநாயகத்தில் பங்கு பெற முடியுமா என்பது தான் கேள்வி. காலங்காலமாக விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறோம், அந்த விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு எதுவும் பண்ணுறோம் அப்படின்னு விஷயங்களை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த காசு நமக்கு அப்பா கட்ட சொல்லலப்பா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே விவசாயிகளும் திமுகவுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு பல விவசாயிகள் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் அது புரிய மாட்டேங்குது. நம்மளுடைய விவசாயத்தை மேம்படுத்த மாட்டேங்கிறாங்க, நமக்கு பயிர்களை விளைவிக்கிறதுக்கு காப்பீடு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இதையும் அரசியல்வாதிகள் பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுடைய முட்டாள்தனத்தை. இன்னொரு பக்கம் இளைஞர்களுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு ஃப்ரீ சிம் கார்டு தரேன், 1 GB டேட்டா தரேன், அதை ஜியோவே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப இவங்க தரேன் அப்படின்றாங்க. இது இன்னும் இளைஞர்களை சோம்பேறி ஆக்காதா சார்? அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களா? இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இந்த தேர்தலில் 18 வயதை தாண்டியவர்கள் வாக்கு வங்கி ஒரு 8% வாக்காளராக பதிவு செஞ்சுருக்கான். அப்போது 5 கோடி பேரில் 8%னா ஒரு 40 லட்சம் ஆணும் பெண்ணும் வரப்போகிறாங்க, வாக்காளர்களாக வரப்போகிறாங்க. அப்போ அவர்களை திமுக வாக்கு வங்கிக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வருவதற்காக மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வித்தொகை பழைய கடனை பூரா தள்ளுபடி பண்ணுறோம். புதுசாக 4 லட்ச ரூபா தரோம். புதுசாக 4 லட்ச ரூபா தரோம். இது தேர்தல் அறிக்கை. நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் தள்ளுபடி பண்ணீங்க? இப்போ எப்போ 4 லட்ச ரூபா கொடுப்பீங்க? இது கேள்விக்கு அடுத்த தேர்தல் வரைக்கும் பதில் இல்லை. விவசாய கடன் தள்ளுபடி சரி, இப்போ 20 லட்சம் ஹெக்டேர் குறுவை காஞ்சி போச்சு. அதுக்கு மக்கள் வரி பணத்தை எடுத்து விவசாயிகளுக்கு ஏக்கராவுக்கு நீங்கள் நஷ்டீடாக 1000 ரூபா 2000 கொடுத்தீங்க. காவிரியில் தண்ணியே வரல. காவிரி தண்ணியை 1974 திமுக ஆட்சியில் ஒப்பந்தத்தை ஏன் புதுப்பிக்கல இன்றைக்கு வரைக்கும் அவனும் கேட்கல. இன்றைக்கு வரைக்கும் யாரும் கேட்கல. அவனுக்கு எந்த செய்தி போய் சேரலை விவசாயிகளுக்கு. அது நீங்கள் காவிரி டெல்டா விவசாயி போராடுனா கோயம்புத்தூருக்கு என்ன நினைக்கிறான்? அது தஞ்சாவூருக்கார பிரச்சனை. காவிரி என்பது தஞ்சாவூருக்கார பிரச்சனை தவிர தமிழ்நாட்டு உரிமை இல்லை நான் முடிவு பண்ணிக்கிறான். மில் தொழிலாளி கோயம்புத்தூரில் போராடுனா தஞ்சாவூருக்கு நினைக்கிறான், அவன் மில்லு வேலை பார்க்குறான், அவன் பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்லை. ஓட்டுநர் போராடுனா டாக்ஸி டிரைவர் நினைக்கிறான், அது அவன் பிரச்சனை. டாக்ஸி டிரைவர் போராடுனா லாரி அவன் பிரச்சனை. அப்போ ஓட்டுநர் என்ன, ஓட்டுநர்னு சொன்னால எல்லாம் ஒரே அளவீட்டு கீழ் வருவதில்லை. அரசு ஓட்டுநர்களுக்கு அவனுடைய ஓய்வூதியம் 10 லட்சம் ரூபாய் இப்போ பிடிக்கப்பட்டு 7000 பேருக்கு ஏறக்குறை 70,000 கோடி ரூபாயை இந்த அரசு ஏமாத்திருச்சு. அவனுடைய உழைப்பை பிடிச்சி நீ பேங்க்ல போட்டு வைக்கணும். அப்போ அந்த அதிகாரி என்ன பண்ணுறான்? டயருக்கு 5000 டயருக்கு 10,000 போட்டு எடுத்துக்கிறான். மந்திரி, ஒரு டிரான்ஸ்போர்ட் மந்திரி 5 வருஷம் இருந்தான்னா 5000 கோடி அடிச்சுட்டு போயிடுறான். இப்போ ரெய்டு நடக்கிறதா எங்கே? விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு. என்ன ரெய்டு? ஹெல்த் மினிஸ்டர் உயிர் காக்கக்கூடிய ஊசி மருந்து மாத்திரையில் லஞ்சம் வாங்கியிருக்கானா? அது மாத்திரையாக இருக்குமா? மருந்தாக இருக்குமா? ஊசியாக இருக்குமா? அது உண்மையாகவே நோயை கண்டிக்குமா? பல முறை ரெய்டு பண்ணி பல ஆயிரம் கூட எடுத்துகிட்டு போயிருக்கான் அந்த ஹெல்த்து விஜயபாஸ்கர் வீட்டில் புதுக்கோட்டையில். சாதாரணமான ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு போலி டாக்டர் அவன். அப்போது மக்கள் காசை கொள்ளையடித்து வச்சுருக்கான். தொடர்ந்து ஐடி ரைடு பண்ணிகிட்டே இருக்கு. மீண்டும் மீண்டும் அவர் இப்போ எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆயிடுவார். அப்போது மக்களை பொறுத்தவரை மக்களுக்கு முழுமையான அரசியல் போய் சேராததனுடைய விளைவு மாணவர் பிரச்சனையை மாணவர் பார்க்குறதில்ல, விவசாயி பிரச்சனையை விவசாயி பார்க்குறதில்ல, ஓட்டுநர் பிரச்சனையை ஓட்டுநர் பார்க்குறதில்ல. இப்படி தான். அப்போது தனித்தனியாக பிரிந்து கிடப்பதனால இந்த கார்ப்பரேட் கட்சிகளுக்கு மீண்டும் சட்டமன்றத்தையோ நாடாளுமன்றத்தையோ வெற்றி பெறுவதற்கான
வாய்ப்பு மிக மிக எளிதாக மாறிப்போகுது. கொள்ளையடிச்சிற காசை ஓட்டுக்கு 2000 கொடுக்குறான், குவார்ட்டர் கொடுக்குறான், பிரியாணி. ஈரோடு கிழக்கு பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்? 10 கல்யாண மண்டபத்தை வாடகை எடுத்தார். வேலைக்கு போகிற கூலி வேலைக்கு போகிறவன பூரா 1000 பேர் அங்கே அடைச்சி வச்சார். 10,000 பேர், 10,000 பேருக்கு சினிமா நடக்குது, சரக்கு வாங்கி கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான், பிரியாணி கொடுக்குறான். 10,000 பேர் திமுக ஓட்டு போட்டு போயிட்டான் செந்தில் பாலாஜி. தான் 10,000 பேர் கூலி வேலைக்கு போகிறவனு பூரா நீ சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு சினிமா பார்த்துட்டு கூலி தான் 1000 ரூபா தான் தர்றேன். ஏது 10,000 பேருக்கு டெய்லி 1000 ரூபானா 10 லட்ச ரூபா ஏது? மக்கள் வரிப்பணத்தில் திருடுனது. ஆக இது வந்து ஜனநாயகத்துக்கும் பணநாயகத்துக்கும் நடக்கிற தேர்தலை தவிர ஜனநாயகம் என்பது மக்களுக்கான தேர்தல் அல்ல. இங்கே தமிழகத்தில் வந்து தன்னுடைய கால் பதிக்கணும் அப்படின்னு இந்த பாஜக வந்து ரொம்ப மும்முரமாகவே இறங்கியிருக்கிறாங்க. அவங்க தனித்தே வந்து போட்டிட்டு இருக்கலாமே சார், ஏன் பாமக கூட்டணியாக சேர்க்கணும்? இப்போ பாமகவில் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலே நிறைய வழக்கு இருக்குது, அதுலேருந்து அவரை காப்பாற்றணுன்றதுக்காக இவங்க பாஜக கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து பாஜக வந்து பாமக கூட கூட்டணி வைக்கணும்? அவங்க தனித்தே போட்டிட்டு இருக்கலாமே சார். தனித்தே போட்டி இருக்கலாம், ஓட்டு போடுறதுக்கு தான் ஆள் இருக்காது. பாஜகவுக்கு அதிமுகவில் கூட்டணி வச்சு ஓட்டு போட்டு 5% தான் வந்தது. இப்போ 4 எம்எல்ஏ இருக்காங்க. பாஜக தனித்து நின்றால் பாஜக வேட்பாளர் இருக்க மாட்டான், ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்காது. இத்தனை கூட்டணிகளை லெட்டர்பேடு கட்சிகளை சேர்த்தே நீங்கள் நோட்டாவுக்கு கீழே தான் போகும். இதே ராமதாஸ் சொன்னார், பாஜகவுக்கு சைபரு கீழே என்ன இருக்குது, இதே ராமதாஸை சொன்னார். இப்போது மோடியோட கூடி குழாவி கட்டி பிடிக்கிறார். அவருடைய தேவை அங்கே என்ன சார் இருக்குது? பல வழக்கு இருக்குது. வழக்கில் அன்புமணி செந்தில் பாலாஜிக்கு நேர்ந்த கதி நேர்ந்துடும். அதனால் அவர் கட்சியை காப்பாற்றுவதா தன்னை மகனை காப்பாற்றுவதானா மகனுக்கு தான் முன்னுரிமை. அதனால் மகனை காப்பாற்றுறார். கட்சி அவருடைய சொந்த கட்சி, அது அவருடைய நிறுவனர். அதனால் அவர் பாஜகவோடையும் சேருவார், நீங்கள் பில் கிளின்டன் கூடயும் சேருவார். அது அவருடைய உரிமை. இருந்தால் கட்சியில் இல்லை கிளம்பு, உன்னை எவன் இருக்க சொன்னான்? உனக்கு தேவைன்னா இரு, இல்லைன்னா கிளம்பு. சீமான் சொல்கிறத போல தான் ராமதாஸும் பாஜகவோடு சேரலைன்னா அன்புமணி சிறைக்கு போவதை தவிர வழி இல்லை. அமித்ஷா ஒரே போன் தான், தூசி தட்டி அந்த வழக்கை எடுத்துருவேன். அப்போ அன்புமணி அவர் ஒரு கார்ப்பரேட் மணி, சிறைச்சாலையில் போய் கிடப்பதற்கு அவருக்கெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால் ரைட்டு பிஜேபியில் சேர்ந்துக்குவோம். இதுதான் கூட்டணிக்கு பின்னணியில் உள்ள மர்மம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து பேசுகிறத பார்த்தா நாங்கள் வந்து 25 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எண்மண் எண் மக்கள் அவ்வளோ கூட்டங்கள், ஆனால் ஒவ்வொரு டைம் மோடி வரும்போதும் அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்க முடியுது. அப்போது தமிழகத்தில் அவங்களுடைய கட்சி வளருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கா சார்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ சங்கர் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அவன் எம்எல்ஏ மந்திரியாக இருப்பான், தூக்கில் போட்டாங்க. இங்கே தமிழ்நாடு களம் என்பது சிலுக்குக்கு ஆப்பிளை கடிச்சிட்டு அந்த அம்மா வச்சா ஏலம் விட்டு எடுத்து சாப்பிட்டான். குஷ்புக்கு கோயில் கட்டினான். எம்ஜிஆர் சோடா குடிச்சிட்டு பாதி வச்சுட்டு மீட்டிங் முடிஞ்சு போயிட்டார். அண்டாவில் தண்ணியை கொண்டு வந்த சோடாவை அண்டாவில் கலக்கி எல்லாம் சீத்தமாக குடித்தான். இந்த மக்கள் வாழ்கிற நாடு, இந்த நாட்டில் என்ன ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியும்? இதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம். அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, 25 சீட்டு ஜெயிப்பங்கிறார். 25 40 சீட்டு மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிக்கட்டும். ஜனநாயகம் அதுதானே, மக்கள் ஓட்டு போட்டால் 40 சீட்டு ஜெயிக்கட்டும். ஓட்டு போடுவாங்களான்னு தேர்தல் முடிஞ்சால் பார்த்துக்கலாம். தேர்தல் முடிவு தான் பிஜேபி வளர்ந்துருக்கா தேஞ்சிருக்கான்னு பார்க்கக்கூடிய வெப்பமானி தேர்தல் முடிவு தான். பல சேனல்ஸில் பல நேர்காணல்களில் மக்களை வெளிப்படைய செய்கிற கருத்துக்களாக நீங்கள் எப்பவும் பதிவு பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுடைய செயல் எப்பவும் தொடரட்டும். அடுத்த நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.